என் அதிகாரம் என் கையில் என்ற வகையில் திருமதி சுமதி மோகன் கையில் இன்றைய அதிகாரம் இறைமாட்சி. பாவேர் மன்ற நட்புக்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். உலகப்பறை பொதுமறையாம் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறளில் 130 அதிகாரத்தில் 1330 குறட்பாக்களில் எண்ணற்ற வகைகளை எண்ணற்ற விவரங்களை தந்த வள்ளுவன் இன்றும் நம்மிடம் வாழும் தெய்வமாகவே குறளின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தல்லா விழையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வமும் சேர்வது நாடு என்றான் வள்ளுவன். அந்த வகையில் இன்று பொருட்பாவில் அரசியலில் முதல் அதிகாரத்தில் உள்ளது இறைமாட்சி. இறை என்றால் அரசன், கடவுள் அல்லது ஒரு தலைவனை குறிக்கும். இங்கே அரசன் என்று குறிப்பிட்டாலும் கூட அது தலைவனுக்கும் பொருந்தும். இறை என்பது ஒரு நாட்டிலோ அதிகாரத்திலோ நிர்வாகத்திலோ இருக்கக்கூடிய ஒரு சொல். ஒரு சிறந்த அரசனுக்குரிய தலைமை பண்புகள், ஆளுமைகள், அவனுடைய நல்ல குணநலன்களை இங்கே இறைமாட்சியில் மிகச் சிறப்பாக விளக்கியுள்ளார் வள்ளுவர். ஒரு அரசன் சிறந்த அரசனாக இருக்க வேண்டுவதற்கு அவனை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்க வேண்டும்? படை, குடி, ஊழ், அரசன், நட்பு, அரண் ஆகிய 4 இந்த 6 சேர்ந்ததுதான் மிகச்சிறந்த அரசு என்கிறார் வள்ளுவர். அந்த வகையில் ஒரு சிறந்த அரசனாகப்பட்டவனுக்கு மிகச்சிறந்த இராணுவம், நாட்டுப்பற்றுள்ள மக்கள், நல்ல நண்பர்கள், நாட்டுப்பற்றுடன் கூடிய அமைச்சர்கள், வற்றாத செல்வம் மற்றும் மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண், இவை 6 உடையதுதான் மிகச்சிறந்த அரசனாக கொள்வான் என்கிறார் வள்ளுவர். கிரேக்க பேரரசு அலெக்சாண்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகச்சிறந்த போர் வீரர் அவர். அவர்கிட்ட எண்ணற்ற படை இராணுவ மிகச்சிறந்த இராணுவ படை அவர்கிட்ட இருந்தது. மிகச்சிறந்த அமைச்சர் அரிஸ்டாட்டில் அவருக்கு இருந்தார். அவர் மீது மதிப்பு மரியாதை மிக்க மக்கள் இருந்தாங்க. அல்லல்ல வற்றாத செல்வாக்கும் அவர்கிட்ட பஞ்சம் கிடையாது. சொல்லிட்டே போகலாம். அவர்கிட்ட போர்க்கலன், போர் அரண்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அப்படி இருந்தும் அவர் நம்ம இன்னைக்கு ஏன் அவர்கிட்ட நம்ம சிறந்த அரசன் நம்ம சொல்றோம்னா, அவர் படையெடுத்து போற நாடுகள் எல்லாம் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வர்றாரு. அதனால அல்ல குறையாத செல்வங்கள், அமைச்சர்கள், நண்பர்கள் எல்லாமே இருந்ததுனால, அந்த எல்லா அம்சங்களும் இருந்ததுனால தான் அவர் நம்ம கிங் ஆஃப் த கிங்னு சொல்றோம். அதே மாதிரி அஞ்சாமை, ஈகை, அறிவுக்கம் 4 எஞ்சாமை அரசர் கேள்புன்னு சொன்னார் வள்ளுவர். அதே அலெக்சாண்டர் மிகச்சிறந்த போர் வீரர் இருக்கும்போது கூட இந்தியாவில் பஞ்சாப் மீது படையெடுத்து வர்றார். அந்த சமயத்தில் பஞ்சாப் நாட்டை அரசாட்சி செஞ்சுட்டு வரான் மன்னன் போரஸ். மிகச்சிறந்த அலெக்சாண்டருடைய பேரை கேட்டாலே நடுநடுங்கிற மன்னர்களுக்கு மத்தியில் அலெக்சாண்டரை துணிஞ்சு தைரியமாக போரில் எதிர்கொண்டான் மன்னன் போரஸ். இத்தனைக்கும் அலெக்சாண்டரோட போர் படையை விட போரஸோடைய இராணுவ படை மிகச்சிறியது தான். ஆனாலும் துணிஞ்சு அலெக்சாண்டரோட போரில் மோதுறான். என்னதான் அலெக்சாண்டர் போரில் வெற்றி பெற்றாலும் கூட அலெக்சாண்டருடைய பேரை கேட்டாலே நடுநடுக்கிற மக்களுக்கு நடுவில் போரஸ் துணிஞ்சு போரில் மோதுறான். போரில் அலெக்சாண்டர் ஜெயிக்கிறார். ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் போரஸுடைய துணிவும் வீரமும் அஞ்சாமையை கண்டு அவருக்கே ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அவனுடைய போரஸோட நாட்டை அரசாட்சியை அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டு அவரை பாராட்டிட்டு போயிடுறாரு அலெக்சாண்டர். அப்படிப்பட்ட ஒரு அஞ்சா நெஞ்சமும் திறமையும் வீரமும் மிக்க தைரியமான ஒரு அரசனுக்கு தான் ஒரு நாட்டை அரசாட்சியக்கூடிய தைரியமும் தகுதியும் இருக்குன்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்ததாக காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் சொல்றார். காமராஜர் அரசியல் இருக்கும்போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சியானவங்க மட்டும்தான் அரசியல் பணிகளில் இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அங்க எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கடனிலை ஊழியராக இருந்த ஒருத்தர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையவில்லை. காமராஜருடைய அந்த ஆணையை பார்த்து அவர் பயந்து போய் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு, இப்படி ஒரு அதிகாரத்தை அவர் போட்டுட்டாருன்னா நாங்கள்லாம் என்ன செய்யறது? என்ன நம்பிதான் என் குடும்பம் இருக்குன்னு அடுத்த நான் என்ன செய்ய போறேன்னு கேட்குறாரு அந்த பியூனு. நீ என்கிட்ட கேட்காத, நேராக போய் சிஎம்கிட்டே கேட்டுப்பாருன்னு அந்த எம்எல்ஏ சொல்றாரு. இவரும் போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து கால் பண்ணுறாரு. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணும்போது எதிர்முனையில் ஃபோன் எடுத்தது காமராஜர் தான் தெரியாமையே ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்தவர், இப்படி ஒரு அதிகாரத்தை போட்டுட்டாரு சாரு, இன்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம் தெரியல, அவர் மட்டும் படிச்சிருக்கிறாரா, அவர் மட்டும் முதலமைச்சர் ஆகலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எதிர்முனையில் பேசுறது காமராஜர் தெரியாமையே அவர் கேள்வி கேட்டுக்கிறாரு. இதை கேட்ட காமராஜர் அருகில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை வரவழைச்சு உடனே அந்த பியூனை கையோட கூட்டிட்டு வர சொல்றார். அந்த பியூனு வர்றாரு.
எதிர்முனையில் பேசுறது நான் தான் தெரியாமையே, நான் படிக்காதவன், நான் படிக்காமே நான் முதலமைச்சராக ஆயிட்டேன்னு என்கிட்டே நீ சொல்றியா? ஆனாலும் நீ சொன்ன விஷயம் வந்து கரெக்டு தான். நான் இந்த நிமிஷமே இனிமேல் புதுசாக வேலைக்கு சேர்றவங்க எல்லாருமே 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தவங்க மட்டும்தான் அரசியல் பணிக்கு வரணும்னு நான் உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி காட்சிக்கு எளியவனா, யார்ட்டையும் கடுஞ்சொல் சொல்லாதவனா, மக்கள் மனசில் நிற்கிறவன் தான் ஊர் உலகம் போற்றும் சிறந்த அரசனாக மதிக்கப்படுவான்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்ததாக, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொல்றாரு வள்ளுவர். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறை எல்லாருக்கும் தெரியும். ஆங்கிலேயருக்கும் ஊமத்துறைக்கு நடந்த போர்ல ஊமத்துறை பயங்கரமா காயப்படுறார். குற்றுயிரும் குலை உயிர் மாதிரி அவர் போர்க்களத்தில் இருக்காரு. அப்போ போர்க்களத்துக்கு அவர் தேடி தன்னுடைய மகனை தேடி வந்த ஒரு தாய் குற்றுயிரும் குலை உயிரமா கடந்து தன்னுடைய மகனை தோல்ல தூக்கி போட்டு நடக்கிறாங்க. நடக்கும்போது அந்த மகன் சொன்னாராம், அம்மா என்னை இங்கே விட்டுடுங்கம்மா, அதோ நான் பக்கத்தில் நம்ம சாமி இருக்கு, அவர் தூக்கிட்டு போய் காப்பாத்துன்னு சொன்னாராம். அந்த அம்மாவும் தன்னுடைய பையன் சொன்னது பார்க்காம பக்கத்தில் பார்த்தா அவர் யாரும் இல்லை, ஊமத்துறை தான். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஊமத்துறையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அந்த அம்மா நடந்து அவரை போய் காப்பாற்றினாங்களாம். மக்களுடைய நலனே பெருமையாக நினச்சி காப்பாற்றுறவங்க மன்னன் தான் கடைசி வரைக்கும் மக்கள் மனசில் கடவுளாக மக்கள் வழிபடுவாங்கன்னு சொல்கிறாரு இங்கே வள்ளுவர். அடுத்ததாக வள்ளுவர் இன்னொரு குறள், செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கு தங்கும் உலகு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது 16வது அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு ஒரு அரசனாகப்பட்டவன் எவ்வளவு கடுஞ்சொல்லானாலும் அதை பொறுத்துக்கிட்டே மக்களுடைய கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொல்லணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து தைரியமா பயப்படாம மன உறுதியோட இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். எதையும் தாங்கும் ஆற்றலும் வீரமும் தைரியமுடையவனா இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் மன தைரியத்தில் கூட உறுதியோட இருக்கணும். எவ்வளவு கடும் சொல்லால மோசமான வார்த்தைகள், கேட்கக்கூடாத வார்த்தைகள் இருந்தாலும் அதை பொறுத்துக்கொள்ளும் பக்குவத்தை ஒரு மனுஷன், ஒரு தலைவனாகப்பட்டவன் ஏற்றுக்கணும். இதெல்லாம் தான் ஒரு சிறந்தனுக்குரிய அரசனுக்குள்ள அழகுன்னு இங்கே வள்ளுவர் கூறியிருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி.